ரூஹா ஊழியங்கள் வழங்கும் எல்லாம் கூடும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக பேசுகிறான் என்ற வசனத்தின்படி நாம் பக்தி விருத்தியையும் ஆறுதலையும் அடையும்படி கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டும் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் உலகத்தில் நடக்கவிருக்கும் இரகசியங்களையும் எச்சரிப்பின் காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். இதுவரை கர்த்தர் தம்முடைய அன்புதாசன் மூலமாய் வெளிப்படுத்தின காரியங்கள். One particular sport that God is going to lift India in the whole world. India will be champion. இந்திய தேசம் சிறந்த சாம்பியனா இருக்க போகுது. Japan is going to be shaken by the Lord. ஜப்பான் தேசம் கர்த்தரால் மிகவும் அசைக்கப்பட போகிறது. Like a pack of cards. எப்படி ஒரு சீட்டு கட்டை போல. If you shake it and you throw it, it will just fly and tumble down and fall everywhere. அந்த கார்டுகளை நீங்கள் அசைத்து தூக்கி எறிவீர்களானால் அது இங்கும் அங்கும் சிதறி விழும். It is going to be a great calamity in the United States of America. அக்டோபர் மாதம் அமெரிக்காவை உலுக்கியது சாண்டி புயல். In Indonesia, you will hear many news about earthquakes. The magnitude of 8 is a mighty earthquake. ரிக்டர் அளவில் 8.7 பதிவான பூகம்பம் இந்தோனேஷியாவை சோகத்தில் இதோ 2014 ஆண்டிலும் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுதல்களும். There is a change coming all across the nations. தேசம் முழுவதிலும் ஒரு மாற்றம் வரத்தான் போகிறது. God is pulling down kings. ராஜாக்களை கர்த்தர் கீழே கொண்டு வருகிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 வருடமாக ஆட்சியில் இருந்த முந்தைய அரசு படுதோல்வியை சந்தித்து இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது புதிய அரசு. மேலும் 2014 ஆண்டில் இதுவரை எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு 13 மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தங்கள் பதவியை இழந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வல்லமை வாய்ந்த ஸ்திரத்தன்மையோடு இருந்த ராஜ்யங்கள் overnight they will change the government. ஒரு இரவுக்குள்ளாய் மாறி போகும். Sworn in as the new chief minister of Tamil Nadu after his predecessor Jayalalitha was convicted in a disproportionate assets case and disqualified. The next 7 years is going to be explosion. அடுத்த 7 ஆண்டுகள் ஆவியானவருடைய அனுகிரகம் வெடித்து வருகிற ஆண்டுகளாய் இருக்கும். It is going to break out in India. இந்தியாவிலே அமிதமான எழுப்புதல் அக்கினி வெடித்து எழும்பும். Revival is coming to India. இந்தியாவிற்கு எழுப்புதல் வருகிறது. நமது சகோதரருக்கு வெளிப்படுத்தின அதே காரியத்தை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் வெளிப்படுத்தி கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு நாள் எழுப்புதல் வரும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வருஷத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். My time has come. இந்தியாவிற்கான என் வேளை வந்துவிட்டது. என் வேளை வந்துவிட்டது. எழுப்புதலுக்கான வேளை வந்துவிட்டது. இந்தியாவை அசைக்கிற வேளை வந்துவிட்டது. இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லும்போது on all sides it will be pressed. எல்லா பக்கங்களிலும் அது நெருக்கத்தை சந்திக்கும். கடந்த ஜூலை மாதம் 3 இஸ்ரேல் வாலிபர்களை கடத்தி சென்று கொலை செய்ததால் மீண்டும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் போர் முற்றியது. அது மட்டுமல்லாமல் எருசலேமில் உள்ள யூதர்களின் தேவாலயத்திற்குள் புகுந்த தீவிரவாத கும்பல் அங்கிருந்து 4 யூதர்களை காட்டு மிராண்டித்தனமாய் கொன்று குவித்தது. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் எடுத்த ராணுவ நடவடிக்கைகளை பெரிதுபடுத்தி உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் கண்டன குரல் எழுப்பின. Other countries will pass resolutions against Israel. இஸ்ரேலுக்கு விரோதமாக ஐநா நாடுகளிலே சபைகளிலே பலர் எதிர்ப்பு குரல் எழுப்பி பல காரியங்களை செய்வார்கள். பாலஸ்தீனாவிற்கு எதிரான தாக்குதலை நிறுத்தும்படியும் ராணுவ துருப்புகளை வாபஸ் பெறும்படியும் டிசம்பர் 18 தீர்மானம் கொண்டு வந்தது ஐக்கிய நாடுகள் சபை.
But Israel will be bold as a lion. ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் முன்பை விட ஒரு சிங்கம் போலவே கர்ஜித்து எழும்பும். Persecution is coming to the church. சபைகளுக்காக உபத்திரவம் வந்து கொண்டிருக்கிறது. There are so many things that will be happening against the churches. சபைகளிலே பலவிதமான உபாதைகள் சம்பவிக்கும்படி வரும். In the next 7 years, அடுத்த 7 ஆண்டுகளிலே you will see how things are going to become difficult for the churches. சபைகளுக்கு நெருக்கடியான கஷ்டமான காலங்கள் வரும் என்ற வார்த்தை நிறைவேறும் விதமாக புதிதாக உருவாகியுள்ள ISIS தீவிரவாதிகள் ஈராக்கில் உள்ள சபைகளில் புகுந்து அங்கிருக்கும் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல இடங்களிலும் கிறிஸ்தவ சபைகளுக்கு விரோதமான காரியங்களும் கிறிஸ்தவர்களை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தும் சம்பவங்களும் கடந்த சில மாதங்களாக ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. In the country, தேசத்திலே laws will be passed. புதியவிதமான சட்டங்கள் இயற்றப்படும். That will protect, that will prevent the churches. இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனங்களை நமது தாசனை கொண்டு வெளிப்படுத்தினவர் வரும் 2015 என்னென்ன வெளிப்படுத்துவார் என்பதை அறிய காத்திருப்போம். Our God is a God of grace. நம்முடைய தேவன் கிருபையின் தேவன். Our God is a God of manifestation. வெளிப்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். He manifests himself through prophecy. தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். In this year 2015, 2015ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் you are going to see a greater manifestation of God. நீங்கள் தேவனுடைய ஒரு பெரிதான வெளிப்பாட்டை பார்க்க போகிறீர்கள். You will see God revealed in different circumstances, in different ways. வித்தியாசமான பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see the manifestation of God's glory. கர்த்தருடைய மகிமையின் வெளிப்பாட்டை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். This year is going to be one of the turnaround year for God's children. இந்த ஆண்டு குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆண்டா இருக்க போகிறது. திருப்புமுனையின் ஆண்டாக இருக்க போகிறது. It is going to be a turnaround time for you. உங்களுக்காக ஒரு திருப்புமுனையின் நேரமாய் இது அமைய போகிறது. In fact, it started in the month of September of 2014. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இது இந்த மாதம் Something very significant is taking place in the world. உலகத்தில் ஏதோ விசேஷமான குறிப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. We are living in the end times. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Some of the big prophets of the Esther years, கடந்த ஆண்டுகளில் இருந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் they are saying this is the end time. அவர்கள் எல்லாம் சொல்லுகிற காரியம் இது கடைசி நாட்கள். Billy Graham in a recent interview has said these are the end times. பில்லி கிரஹாம் சமீபத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூல சொல்லுகிறார் இது கடைசி நாட்கள். 77% of evangelical Christians across the world, முழு உலகத்திலும் இருக்க 77% விசுவாசிகள் evangelical சொல்லுகிறார்கள். They all believe that the world that we live are the biblical end times. அவர்கள் நம்புகிற ஒரு காரியம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்பொழுது இந்த உலகம் வேதாகமத்தின்படி இதுதான் கடைசி நாட்கள். Do you know that the year that we are entered into is a very prophetical year? உங்களுக்கு தெரியுமா நாம் இப்பொழுது பிரவேசித்திருக்கிற இந்த ஆண்டு மிக தீர்க்க தரிசனம் வாய்ந்த ஒரு ஆண்டா இருக்கிறது. When God created the sun and the moon, it was for the calculation of the time and the years. கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் படைத்தபோது ஆண்டவர் காலங்களையும் நேரத்தையும் கணக்கு வைத்து படைத்தார். If you read in the first chapter of Genesis, ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் you will see that God created these bright lights so that he could start calculating the day, the night and the day. பெரிய ஒளியை கர்த்தர் படைத்து எதற்காக படைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது பகலையும் இரவையும் கணக்கிடும்படியாக கர்த்தர் படைத்தார். God created times and calendars for a specific reason. கர்த்தர் காலங்களையும் நேரங்களையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தோடு கூட தான் படைத்திருக்கிறார். God has a calendar. கர்த்தருக்கு என்று ஒரு காலண்டர் உண்டு. According to that calendar he operates. அவருடைய அந்த காலண்டரின்படி அவர் செயல்படுகிறார். We have a calendar. நமக்கும் ஒரு காலண்டர் உண்டு. According to the calendar we operate. அந்த காலண்டரின்படி நாம் செயல்படுகிறோம். God has the biblical calendar. கர்த்தரை பொறுத்த மட்டும் அது வேதாகமத்தின் காலண்டர். If you look at all the Hebrew festivals, நீங்கள் எல்லா எபிரேய பண்டிகைகளை நோக்கி பார்ப்பீர்களானால் they are very significant with God's calendar. கர்த்தருடைய காலண்டரோடு கூட இவைகள் எல்லாம் மிகவும்
ஒத்துப்போய் ஒன்றாய் இருக்கிறது. There are many revelations of Jesus Christ in the Hebrew calendar. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடுகள் எபிரேய காலண்டரில் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடும். The day that Jesus Christ was offered up on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுக்கப்பட்ட அந்த தினம், it was the day of Passover. அது பாசோவர் தினமாக கருதப்படுகிறது. The day of the lamb being offered as a sacrifice. பஸ்கா பண்டிகையின் காலமாய் கருதப்படுகிற ஆட்டுக்குட்டியானவர் பலி செலுத்த ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த நேரம். The day that the sins of the world was carried by a lamb and given respite for the people of Israel. முழு உலகத்தினுடைய பாவம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அந்த பாவங்களின் தண்டனை எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார். The day of Pentecost, பெந்தெகோஸ்தே தினம், which comes in the month of May. மே மாதத்தில் வருகிற ஒரு தினம். It is the season of first fruits. அது முதல் கனிகளை கொடுக்கிற காலம். That is the day that the Holy Spirit poured out His Spirit and the first fruits of the church were born. அந்த நாட்களில் தான் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு சபையின் முதல் கனிகள் பிறக்கப்பட்டது. Then comes the day of atonement. அதற்கு பிறகு மறுபடியும் ஒப்புரவாகுதலின் காலம் வருகிறது. பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற நாள். The day of atonement. பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற நாள் வருகிறது. Then comes the feast of the tabernacle. அதற்கு பிறகு கூடார பண்டிகை வருகிறது. That is when all the people gathered together. அப்பொழுது எல்லாரும் ஒன்று கூடி in Jerusalem எருசலேமில் ஒன்று to கூடுவார்கள். give thanks to the Lord. கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக. That is believed to be the second coming of Christ Jesus. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு அடையாளமாக இருக்க போகிறது என்று நம்புகிறார்கள். That is when the harvest is going to be reaped into heaven. அப்பொழுதுதான் பரலோகத்திற்கு பெருத்த அறுவடை செய்யப்பட போகிறது. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென். The year that we are actually living right now, இப்பொழுது நாம் பிரவேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டு, it is called Shemitah. இந்த ஆண்டின் பெயர் Shemitah. Shemitah means 7th year. ஷெமிட்டா என்றால் 7ஆம் ஆண்டு. It started in 2014. 2014ஆம் ஆண்டு இது துவங்கப்பட்டது. All the important catastrophes and all the important events in the world have happened according to God's calendar. உலகத்தில் நடந்த மிக முக்கியமான அழிவுகளும் முக்கியமான சம்பவங்களும் கர்த்தருடைய காலண்டரில் இருக்கிறபடியே தான் நடந்திருக்கிறது. All the important things which happened with the signs in the heavenlies, they all happened in the Bible. வானங்களில் தோன்றிய எல்லா அடையாளங்களும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி காணப்படுகிற எல்லாம் நடந்திருக்கிறது. In Joel chapter 2, யோவேல் 2ஆம் அதிகாரம், we read about how the sun will go dark and the moon will become red. அங்கே சூரியன் எப்படி கருப்பாய் மாறுகிறதும் சந்திரன் சிகப்பாய் மாறுகிறதையும் குறித்து பார்க்கிறோம். When this blood moon appears, இந்த சிவப்பு சந்திரன் தோன்றும்போது something significant has happened in the recent past. அதனுடைய கடந்த கால சமீபத்தில் ஏதோ வித்தியாசமான ஒன்று நடந்திருக்கிறது. In the last 500 years, ஒருவேளை கடந்த 500 ஆண்டுகளில் it has happened few times. சில நேரங்களில் அது நடந்திருக்கிறது. And it is all very significant in the calculation of God. கர்த்தருடைய கணக்கெடுப்பில் இதெல்லாம் மிக முக்கியமான காரியங்கள். In 1492, 1492ஆம் வருடம், the Israelites were sent out of Spain. இஸ்ரவேல் தேசமான இஸ்ரவேலர்கள் ஸ்பெயினிலிருந்து துரத்தப்பட்ட போது, in 1948, 1948ஆம் ஆண்டு, Israel became a new nation. இஸ்ரவேல் தேசம் ஒரு புதிய தேசமாய் அமைக்கப்பட்டது. In 1967, 1967ஆம் ஆண்டு, there was a 6-day war. 6 நாட்கள் தொடர்ச்சியான யுத்தம் இருந்தது. But after that, Jerusalem was captured by God's children. அதற்கு பிறகு எருசலேமானது தேவ பிள்ளைகளால் கைப்பற்றப்பட்டது. The next blood moon is happening between September 2014 and September 2015. அடுத்த சிகப்பு சந்திரன் எப்போ தோன்றுமானால் போன 2014 செப்டம்பரிலிருந்து 2015 செப்டம்பருக்குள்ளே வரும். Do you know we are entering into a year of great celebration? உங்களுக்கு தெரியுமா, நாம் பிரவேசித்திருக்கிற இந்த ஆண்டு மகா கொண்டாட்டத்திற்குரிய ஆண்டு. This year God is going to bring a great celebration. இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டு வர போகிறார். In September 2015, 2015ஆம் ஆண்டு செப்டம்பர், the jubilee year of celebration is going to be released. கர்த்தருடைய பெரிதான கொண்டாட்டத்தின் நிறைவான ஆண்டு கட்டவிழ்க்கப்பட போகிறது. I tell you, this is going to be the best year for God's children. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது சிறந்த ஆண்டா இருக்க போகிறது என்று நான் சொல்லுகிறேன். This is going to be one of the best years for God's children. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஒரு விசேஷித்த சிறந்த ஆண்டா இருக்க போகிறது.
Shemitah means rest. ஷெமிட்டா என்றால் ஓய்வு. God is going to give you rest this year. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். God is going to give you rest on all sides. எல்லா பக்கத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். The enemy has no power over you. சத்துருவுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை. God will strike him down. கர்த்தர் அந்த சத்துருவை அடித்து போடுவார். God will give you victory. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். Somebody excited shout amen. ஆமென். Is there anybody excited today? இந்த இப்போ இங்க யாராவது சுவாரஸ்யமா இருக்கிறீங்களா, உற்சாகமா இருக்கிறீங்களா? How many of you want to go to sleep? எத்தனை பேருக்கு தூங்கணும்னு நினைக்கிறீங்க? If you want to go to sleep, I want you to go home and sleep. அப்படி தூங்கணும் போல இருக்குன்னா தயவு செய்து வீட்டுக்கு போய் தூங்குங்க. The first hour of the first day we are giving it to God. முதல் நாளின் முதல் மணி நேரம் நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம். As a man of God standing under the anointing of God, I want to tell you this is going to be the most blessed year for you. தேவ மனிதனாக கர்த்தருடைய அபிஷேகத்தில் நின்று கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உண்மையாகவே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டா இருக்க போகிறது. The Holy Spirit is telling me there are so many non-Christians who have come and who are being seated here. பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் சொல்லுகிறார், அநேக கிறிஸ்து அல்லாத மக்கள் இங்கே அநேகர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். You have come expecting a blessing from Jesus. இயேசுவிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்போடு கூட இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். You will not go empty handed. நீங்கள் வெறும் கையோடு போவதில்லை. God will bless you abundantly. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். Great blessing is searching you. பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Hallelujah. 2015 is going to be another significant year. 2015ஆம் ஆண்டு இன்னொரு விசேஷமான ஆண்டா இருக்க போகிறது. There is a 7-year cycle. 7 வருடம் வட்டம் இருக்கிறது. That is called Shemitah. அதுதான் ஷெமிட்டா. If you go back 7 years from 2015, 2015 இருந்து பின்னாக 7 வருடம் போவீர்களானால் it is 2008. அது 2008ஆம் வருடம். That is when the economy of the world broke down. அப்பொழுதுதான் உலகத்தின் பொருளாதாரம் மிகவும் சரிவடைந்தது. In 2001, 2001ஆம் ஆண்டு 7 years before 2008, 2008 இலிருந்து 7 வருடம் முன்பு, that is when the twin towers were stuck and the economy fell down. அப்பொழுதுதான் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டு பொருளாதாரம் சரிவடைந்தது. Today, இன்றைக்கு 2015, 2015ஆம் ஆண்டு something significant is going to happen to America. ஏதோ விசேஷமான குறிப்பான ஒன்று அமெரிக்கா தேசத்திற்கு நடக்க போகிறது. Something is going to fall down. ஏதோ ஒன்று கீழே விழப் போகிறது. Something is going to fall down. ஏதோ ஒன்று கீழே விழப் போகிறது. But that falling down will raise so many people standing up. ஆனால் அந்த விழுச்சி அநேக மக்கள் எழும்பி நிற்க செய்யும். That falling down is going to cause people to come closer to God. அந்த விழுச்சி அநேகர் தேவனிடத்தில் நெருங்குவதற்காக வழிவகுக்கும். There are big economical catastrophes that is going to happen. இன்னும் வருகிற நாட்களிலே பெருத்தளவு பொருளாதார அழிவுகள் ஏற்பட போகிறது. But God is going to be in control. ஆனால் கர்த்தர் கட்டுப்பாட்டில் இருப்பார். Somebody shout hallelujah. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah. Regarding 2015, 2014ஆம் ஆண்டை குறித்து the Lord has given some of the revelations. கர்த்தர் சில வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார். But before I go on to that, அதிலே நான் போவதற்கு முன்பாக I want to tell you something very clearly. தெளிவாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Always when prophecy is being released, எப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசனம் வெளிவருகிறதோ, there are a group of people who are thirsty to receive revelation from God. கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தமாய் தாகத்தோடு இருக்கிறார்கள். They understand that God is sovereign. கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாம் உடையவர் என்று புரிந்து கொள்கிறார்கள். They understand that God is almighty. கர்த்தர் சர்வ வல்லவர் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். It is in his discretion whether to do it or not to do it. ஆகவே அது கர்த்தரை பொறுத்த மட்டும் செய்வாரோ செய்ய மாட்டார். அது கர்த்தரை பொறுத்த மட்டும். God will speak and he has the ability to stop it, withhold it or do it immediately.
கர்த்தர் பேசுவார், ஆனால் அதை செய்யவும் செய்யக்கூடாமல் இருக்கவும் ஆண்டவருக்கு முழு அதிகாரம் உண்டு. If you read Jonah chapter 3 verses 5 to 10, யோனா 3:5 இலிருந்து 10 நீங்கள் வாசிப்பீங்களானால், the Lord said, I will destroy Nineveh. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினிவேவை அழித்து விடுவேன். But then he turns back and says he will not destroy. அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அதிலிருந்து மனம் திரும்பி அதை அழிக்கவில்லை. God has the power to change his decisions. ஆகவே கர்த்தர் எடுக்கிற தீர்மானங்களில் மாற்றுதல் வர அவருக்கு உரிமை உண்டு. We are nobody to question why it did not happen. ஏன் இது நடக்கவில்லை என்று கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. We are nobody to question God's wisdom. கர்த்தருடைய புத்தி ஞானத்தை கேள்வி கேட்க நாம் ஒன்றும் அல்ல. Whatever has been revealed to you, உங்களுக்கு எதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ write it down. அதை எழுதிக் கொள்ளுங்கள். If it happens, praise the Lord. அது நடந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரியுங்கள். If it doesn't happen, அது நடக்காவிட்டால் allow God to make it happen in his own time. அவருடைய வேளையில் நடப்பதற்கு கர்த்தரிடத்தில் விட்டுக் கொடுங்கள். Some words will happen immediately. சில வார்த்தைகள் உடனடியாய் நடக்கும். But some God reserves and changes it in the future. சில காரியங்கள், சில வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே வைத்து அதை எதிர்காலத்தில் நடத்துவதற்காக அவர் வைக்கிறார். Exodus 32 verse 14. யாத்திராகமம் 32:14. Exodus 32:14. யாத்திராகமம் 32:14. The Lord repented of the evil which he thought to do unto his people. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். You have to understand the basic nature of our God. கர்த்தருடைய அடிப்படை சுபாவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். It is not in the heart of God to destroy people. ஜனங்களை அழிப்பது கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற ஒன்றல்ல. He wants to save people. எப்படியாகிலும் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். அழிக்கிற வேலை யாருதுன்னா பிசாசுனுடையது, உருவாக்குகிறவர் என் ஆண்டவருடைய வேலை. It is God's prerogative to bless people. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சித்தம். Jeremiah 18:7-11. எரேமியா 18:7 11. If you read these verses, இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், it shows the heart of God. இங்கே அது அந்த பகுதியில் கர்த்தருடைய இருதயத்தை அது காண்பிக்கிறது. It shows how compassionate he is. அவர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. If that nation against whom I have pronounced turn from their evil, I will repent of the evil that I thought to do unto them. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God will warn. கர்த்தர் எச்சரிப்பார். If we pay heed to God's warning, கர்த்தருடைய எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுத்தால், he will turn to bless us. அவர் நம்மை ஆசீர்வதிக்க மனம் திரும்புவார். Amos chapter 7 verses 3-6. ஆமோஸ் 7:3-6 வசனம். Go home and meditate on these verses. இந்த வசனங்களை வீட்டுக்கு சென்று தியானியுங்கள். 2 Kings chapter 20 verses 1-11. 2 ராஜாக்கள் 20 1-11. 1-11 வசனம் வரையிலும். And 1 Corinthians chapter 13 verse 9. 1 கொரிந்தியர் 13:9. All these verses, எல்லா இந்த வசனங்களும் if you read, இதை நீங்கள் வாசிப்பீர்களானால், it shows God's compassion. கர்த்தருடைய மனதுருக்கத்தை இது காண்பிக்கிறது. It shows how God is concerned about his people. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. Please remember one thing, God will do whatever pleases his heart. தயவு செய்து ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எதெல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிறதோ அதையே கர்த்தர் செய்கிறார். Psalm 135 verse 6 says, சங்கீதம் 135:6 சொல்கிறது, he does whatever pleases his heart. அவருடைய இருதயத்திற்கு பிரியமாயிருக்கிற எதையும் அவர் செய்கிறார். Whatsoever the Lord pleased, கர்த்தருக்கு எதெல்லாம் he பிரியமாயிருக்கிறதோ, did it on the earth, in the heaven, in the sea, in the deep places. உலகத்தில், நதியிலே, வானங்களில், பரலோக எல்லா இடங்களிலும். That is our God. அதுதான் நம்முடைய He தேவன். changes times and seasons. காலங்களையும் நேரங்களையும் அவர் மாற்றுகிறார். He removes kings and raises up kings. ராஜாக்களை தள்ளியும் ராஜாக்களை எழுப்பும் செய்கிறார். Daniel chapter 1:20-23. தானியேல் 1:20-23 வசனம். The prophecy is given for 2015 onward. 2015 ஆண்டுக்கான தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறது. I want you to understand. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். They will not like prophecies which are against them. அவர்களுக்கு விரோதமாய் வருகிற தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு பிடிக்கவே They பிடிக்காது. will not like rebuking. கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் பிடிக்காது. People will love to hear what they want to hear. அவர்களுக்கு என்ன கேட்க பிடிக்கிறதோ அதையே கேட்க விரும்புகிறார்கள். That is the spirit of Antichrist that's going to spread across the world. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி முழு உலகத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. But that Lord
will raise up genuine prophets in the end times to prophesy Jesus Christ into coming back into the world. ஆனால் கடைசி நாட்களில் கர்த்தர் உண்மையான தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கான காரியங்களை அவர்களை கொண்டு சொல்ல வைப்பார். Come on, somebody. யாராகிலும் ஆமென். Do you know the secret of how the Lord is going to come back? எப்படி கர்த்தர் திரும்ப வரப்போறான்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? You know what is going to happen? என்ன நடக்கும் தெரியுமா? God is going to use Joel chapter 2. கர்த்தர் யோவேல் 2 ஐ பயன்படுத்த போகிறார். And from verse 28 onwards, 28 இலிருந்து it says your sons and daughters will prophesy. வேதம் சொல்ல உன் குமாரர்களும் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். And your servants will also be filled with the Spirit. உன்னுடைய வேலைக்காரர்களும் கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்திருப்பார்கள். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The spirit of prophecy is going to fall upon children. தீர்க்கதரிசனத்தின் ஆவி சிறு பிள்ளைகள் மீது விழும். And the Lord will prophesy through babes and will come back. குழந்தைகள் மூலமாக கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைப்பார். Just like how 2000 years ago small children sang Hosanna and invited Jesus Christ into Jerusalem, once more small children are going to sing praise, worship and prophesy and bring back Jesus Christ into the world. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சிறு பிள்ளைகள் ஓசானா ஓசானா என்று பாடி இயேசுவை எருசலேமுக்கு வர வைத்தார்களோ, அதே போல கடைசி நாட்களிலே சிறு பிள்ளைகள் இயேசுவை வர வைக்கும்படியாக தீர்க்கதரிசனம் உரைத்து இரண்டாம் வருகையை வர வைக்க போகிறார்கள். Christians must position themselves all over the world for a great harvest of souls. கிறிஸ்தவர்கள் உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெரிய ஒரு ஆத்தும அறுவடைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். That harvest is going to happen within the next 3 to 4 years. அந்த அறுவடை அடுத்து வருகிற 3 அல்லது 4 ஆண்டுகளுக்குள்ள நடைபெறும். It will be a great harvest. இது ஒரு பெரிய அறுவடையா இருக்கும். Especially pray for the children and young people to be saved. குறிப்பாக சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபியுங்கள். Millions of people are going to be saved. கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். I thought you were really going to be happy about that. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமே. எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க கைகளை தட்டி ஆமென். ஆமென். The spirit of apostasy will increase in 2015. கள்ள தீர்க்கதரிசன ஆவிகள் 2015ஆம் ஆண்டு அதிகமாய் எழும்பும். Christians, guard your hearts. கிறிஸ்தவர்களே உங்களுடைய இருதயங்களை தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Many Christians will be deceived in 2015. அநேக கிறிஸ்தவர்கள் 2015ஆம் ஆண்டு வஞ்சிக்கப்படுவார்கள். But the spirit of God, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர், he will come down and bring order. அவர் கீழே இறங்கி வந்து சரியான ஒழுங்கை உண்டு பண்ணுவார். And he will set right the church, the body of Christ. கர்த்தருடைய சரீரமாகிய சபையை அவர் தனித்து விற்க பண்ணுவார். Somebody shout amen. Amen. There will be traumatic events that will shake the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தை மிக மோசமான சில சம்பவங்கள் சூழ்நிலைகள் அசைக்கும். But then the Holy Spirit will come and set right everything in order. பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். ஒரு கலக்கிறது மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவி இறங்கி வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடுவார். சொல்லுங்க ஆமென். Amen. Somebody shout amen. Amen. Real estate will take a nose dive because of problems. பிரச்சனைகள் மூலமாக ரியல் எஸ்டேட் ஆனது மிகவும் சரிவடைந்து விடும். Many real estate personnel will have to seek other source of income. நில சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிற அநேகர் மற்ற பணம் வருகிற வழியை தேட வேண்டும். You will see many top real estate people, they will commit not many but some of the top real estate people, they are going to go through a very tough time. Some of them will even end their life. சில ரியல் எஸ்டேட் உயர்ச்சியில் இருக்கிற மனிதர்கள் இந்த ஆண்டில் குறிப்பாக பிரச்சனையின் மூலமாக அநேகர் அந்த வேலையை விடுவார்கள். ஒரு சிலர் தங்களுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்வார்கள். It will be on the papers, it will be everywhere. செய்தித்தாள்களில் அது வரும், எல்லா இடங்களிலும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். Hurricanes and disasters like never before will happen that will puzzle scientists. இதுவரைக்கும் இல்லாத ரீதியிலே மிக பயங்கரமான ஹரிகேன் ஆபத்துகள் விஞ்ஞானிகளை வியப்பூட்டும் வண்ணம் மிக மோசமாயிருக்கும். உலகத்தில் சூறாவளி காற்றுகளும் பயங்கரமான சீரழிவுகளும் நடந்து எப்படி ஒரு சுனாமி வந்தபோது நம்முடைய தலைமுறையில் அதை கேட்கவே கேட்காமல் முதல் முறையாக அதை பற்றி கேள்விப்பட்டு உலகமே பிரமித்து ஆச்சரியப்பட்டு பயந்து நடுங்கினதோ அதுபோல உலகத்தில் சில காரியங்கள் நடக்க போகிறது. அதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்து முடியாத அளவு பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது. So many things are going to happen which scientists themselves will not have a solution or explanation. விஞ்ஞானிகளே எதுவும் சொல்ல முடியாத ரீதியிலே பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது. But the Lord
will come down and take control of the world. ஆனால் கர்த்தர் இறங்கி வந்து உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்வார். Pacific Ocean, there is a big swirl in the Pacific Ocean. பசிபிக் கடலிலே ஒரு பெரிய சுழல் காற்று இருக்கிறது. There is a big swirl. ஒரு பெரிய சுழல் ஒன்றை The பார்க்கிறேன். sea is disturbed there. அங்க இருக்கிற கடல் பகுதி மிகவும் குழப்பமாக It இருக்கிறது. is as if somebody has left a stick into a water, into a big bucket and swirled the water. ஒரு பெரிய பக்கெட்டுல யாரோ ஒரு கொம்ப போட்டு எப்படி கலக்குவாங்களோ அது போல நான் பார்க்கிறேன். That waves will travel. அதனுடைய அலைகள் மிக தூரமாய் பயணிக்கும். People of God, தேவ ஜனமே, there is only one protection. ஒரே ஒரு பாதுகாப்பு தான் உண்டு. It is in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே. He is our refuge. அவரே நம்முடைய கேடகம். He is our strength. அவரே நம்முடைய பலன். He is our protection in the evil day. துன்மார்க்க நேரங்களில் கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். Many great men like Elijah, எலியாவை போன்ற பெரிய தேவ மனிதர்கள், who allow fear to rule over their hearts, அவருடைய இருதயங்களில் பயத்தை ஆளுகை செய்ய விடுகிறவர்கள், they will become worried, அவர்கள் மிகவும் கவலைக்குள்ளாவார்கள். and they will not perform their duties the way they had to. அவர்கள் எப்படி தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டுமோ அப்படி அவருடைய வேலைகளை செய்ய மாட்டார்கள். Their heart will become tired, அவருடைய இருதயம் மிகவும் தோய்ந்து போகும், weary, கவலைப்படும். and that is the time அந்த நேரத்தில் தான் God will raise up many Elishas, கர்த்தர் अनेक எலிசாக்களை எழுப்புவார். and they will do a double, and they will do mightier things with a double anointing. அவர்கள் இன்னும் வல்லமையான காரியங்கள் இரட்டத்தனையான அபிஷேகத்தோடு கூட செய்வார்கள். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Somebody shout hallelujah. Hallelujah. Pray for the security of schools and education system of the nations. தேசத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் மற்றும் பாடங்கள் நடத்துகிற எல்லா கூடங்களுக்காக பாதுகாப்புகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Pray for God's divine protection of the children. கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு இருக்கும்படி ஜெபியுங்கள். The enemy wants to destroy them through death, through addictions, and through humiliation. போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகவும் மரணத்தின் மூலமாகவும் தாழ்வு மனப்பான்மையினாலும் சத்ரு அவர்களை இழிவுபடுத்த விரும்புகிறார். Children will feel they are unwanted in the society and they will turn against the society. பிள்ளைகள் இந்த சமுதாயத்திற்கு நான் தேவையில்லை என்று நினைத்து சமுதாயத்திற்கு எதிராய் அவர்கள் திரும்புவார்கள். And that is how you will see so many criminal activities happening in the school itself. ஆகவே பள்ளிக்கூடங்களிலே மிக தவறான காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். And some of the schools will be shut down because of this. இந்த ஒரு சம்பவத்தினால் சில பள்ளிக்கூடங்கள் மூடப்படும். There will be a big uproar about the educational system change. மிக பள்ளிக்கூட நிர்வாகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறதை பார்ப்பீர்கள். Some of the subjects will become national debatable topics. சில பாடங்கள் சர்வதேச அளவிலே மிக தர்க்கத்திற்குரிய காரியமாய் எழும்பும். In India, இந்திய தேசத்தில் controversial subjects will be introduced. மாற்று மிகவும் குழப்பமான எதிர்மாறான பாடங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் வரப்படும். Controversial subjects will be introduced. மிக குழப்பமான காரியங்கள், சர்ச்சைக்குரிய காரியங்கள் இந்திய தேசத்தில் வரும். The nation will be split into two. தேசம் இரண்டாக பிரிக்கப்படும். As you all know, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வண்ணம் the Lord has already spoken about the Christians and the kingdom of God in the nation of India. இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கர்த்தர் ஏற்கனவே சொன்ன பிரகாரம், yes, there will be persecution, உண்மையாகவே உபத்திரம் உண்டு. but then there is also revival. அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய எழுப்புதலும் உண்டு. Somebody shout hallelujah. Hallelujah. Somebody give me a loud hallelujah. Hallelujah. How many of you are interested in revival? எத்தனை பேருக்கு எழுப்புதல்லாம் பிடிக்கும்? Can I tell you something? உங்களுக்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? You know what is revival? எழுப்புதல் என்ன தெரியுமா? They will tell you not to preach, நீங்க பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்வாங்க. but you will preach. ஆனா நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. They will tell you not to do signs and wonders, அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய கூடாதுன்னு சொல்வாங்க. but you will do. ஆனா நீங்க செய்வீங்க. They will tell you do not come outside. வெளியே வராதன்னு அவங்க சொல்லுவாங்க. Don't tell your neighbor Jesus is the only true living God. உங்க பக்கத்துல இயேசு தான் உண்மையான தெய்வம் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. But you will say Jesus is the one and only true living God. ஆனா நீங்க சொல்லுவீங்க இயேசு மட்டும் தான் ஜீவனுள்ள தேவன். Some of the men of God will visit the jail.
சில தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் சிறைச்சாலையை சந்திப்பார்கள். But they will go in happily. ஆனா சந்தோஷமா போவாங்க. The world will mock at them. உலகம் அவர்களை நகைக்கும். People will desert them. ஜனங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போவார்கள். But they will walk like kings and queens inside the jail. ஆனால் சிறைச்சாலைக்குள்ளாக ராஜாக்களைப் போலவும் ராஜாத்திகளைப் போலவும் நடப்பார்கள். I will see the picture of Daniel inside the lion's den. தானியேல் சிங்ககபில் இருக்கிற படத்தை பார்த்திருக்கிறீங்களா? I see the picture of Paul and Silas inside the prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் இருக்கிற படத்தை நான் பார்க்கிறேன். Somebody sitting here is also going to be a martyr for Christ. இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற யாரோ ஒருவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறீர்கள். Are you ready? ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? If my life would be the seed that will spur revival in the nation of India, I will give down my life to the Lord Jesus Christ immediately. இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக என்னுடைய வாழ்க்கை விதையாய் அமையுமானால் இயேசுவுக்காக என் வாழ்க்கையை விதையாக கொடுக்க நான் ஆயத்தம். The Lord will raise some people whose heart will be filled with the Lion of Judah. கர்த்தர் சிலரை எழுப்பி அவருடைய இருதயம் யூதா கோத்திர சிங்கம் போல் நிறைந்திருக்கும். The church will roar like a lion in 2015. 2015 ஆண்டு சபை சிங்கத்தை போல கர்ச்சிக்கும். But nobody can tie the mouth of the lion. சிங்கத்தின் வாய்களை யாரும் கட்ட முடியாது. Nobody can stop the roar which comes from the mouth of the lion. சிங்கத்தின் வாயிலிருந்து வருகிற கர்ச்சனையை எந்த மனிதனாலும் அடக்க முடியாது. Because it is not the lion which roars, it is the Lion of Judah who roars from the church. ஏனென்றால் கர்ச்சிக்கிறது சிங்கம் அல்ல, யூதா கோத்திர சிங்கம் சபைக்குள்ளிருந்து கர்ச்சிக்கிறார். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். Hallelujah. 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 Music industry will see a lot of changes. இசை நிறுவனம் முற்றிலுமாக பல மாற்றங்களை பார்க்கும். Music industry on the whole. முழு இசை துறையும் பெரிய மாற்றங்களை காணும். You will see new technology being released. புதிய தொழில்நுட்பம் வருகிறதை பார்ப்பீர்கள். But most importantly, மிக குறிப்பாக gospel music industry is going to see a big revival. சுவிசேஷ இசை துறையானது ஒரு பெரிய எழுப்புதலை இந்த ஆண்டு பார்க்க போகிறது. There will be a big revival among gospel musicians. சுவிசேஷ இசை வல்லுனர்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை பார்ப்பீர்கள். The entertainment industry. பொழுதுபோக்கு துறை. So far you have seen. இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் From the church they are moving into the entertainment industry of the world. சபையில வாசிக்கிறவங்க சபையில இருக்கிறவங்க பொழுதுபோக்கு துறைக்கு கடந்து போகிறார்கள். From here they think promotion is going there. இங்க இருந்து அவங்க நினைக்கிறாங்க இங்க இருந்து நம்ம மேல போறோம்னா அங்க தான் போறோம்னு நினைக்கிறாங்க. But God is going to reverse it in 2015. 2015 கர்த்தர் அதை தலைகீழா திருப்ப போகிறார். People will stop producing there and come and produce here. அங்க கொடுக்கிறத விட்டுட்டு இங்க கொடுக்கறவங்க வர போறாங்க. You know why? Because God's kingdom is going to be expanded very rapidly and the name of the Lord will be proclaimed through worship very rapidly in the days to come. ஏன் தெரியுமா? இந்த வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையானது மிக வேகமாக பரவ போகிறது. கர்த்தருடைய ராஜ்யம் வேகமாக பரவ போகிறது. And God is going to raise up some young people to produce some songs. Even cinema music directors will sit and think, how did they get this tune? சினிமா மியூசிக் டைரக்டர் கூட யோசிக்கிற அளவுக்கு எப்படி இப்படிப்பட்ட ராகம் இவங்களுக்கு கிடைத்ததுன்னு வியக்கத்தக்க வண்ணம் கிறிஸ்தவ வாலிப சகோதர சகோதரிகள் எழும்பி அப்படிப்பட்ட பாடல்களையும் ராகத்தையும் இயேசுவுக்காக எழுதி பாடுவார்கள். Come on. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் துதிப்போமே. நான் நினைச்சேன் இங்க இருக்கிற சில பேர் மேல அது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறாரு. The God is going to give promotion to some of the senior servants of God. கர்த்தருடைய மூத்த தேவ ஊழியர்களுக்கு கர்த்தர் உயர்வுகளை தரப்போகிறார். Some of them will be heavenly promotions. சிலர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். But then there are some promotions for God's faithful servants. தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களுக்கு அவர்களுக்கும் சில உயர்வுகள் உண்டு. I want to give a few hints about the world prophecies. உலக தீர்க்க தரிசனங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். Pray for the security of malls in America. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பெரிய மால்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். And also the schools in America. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். They will be heavily targeted. அது மிகவும் அநேகரால் தாக்கப்படும். Pray for all the major politicians in America. அமெரிக்காவில் இருக்கிற முக்கிய அரசியல்வாதிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
We all thought, Obama was going to be an antichrist, but that was just a spirit of antichrist. In the coming days, you will see even graver things happening there. ஒபாமா தான் அந்தி கிறிஸ்து என்று எண்ணினோம், ஆனால் அப்படி அல்ல, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆனால் வருகிற நாட்களில் இன்னும் மிக மோசமான காரியங்கள் அங்கே நடக்க போவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Watch out for June, July of 2015. 2015ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்தை கவனித்து பாருங்கள். There is going to be a big shaking. அப்பொழுது ஒரு பெரிய அசைவு இருக்க போகிறது. And the things will happen in the center of the world. உலகத்தின் மைய பகுதியில் காரியங்கள் நடைபெறும். Many countries will be brought to its knees. அநேக நாடுகள் தங்களுடைய முழங்கால்களுக்கு கொண்டு வரப்படும். There are some countries in which the presidents for political reasons will be murdered. சில தேசங்களில் ஜனாதிபதிகள் சில அரசியல் ரீதியாக சிலர் ஜனாதிபதிகள் கொலை செய்யப்படுவார்கள். There is a big disease outbreak that is going to happen very soon. சீக்கிரத்திலே ஒரு பெரிய கொள்ளை நோய் மிக வேகமாக வரப்போகிறது. It will react with the air. அது காற்றின் வழியாக அது பரவும். Please pray for protection of God's children. ஆகவே தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Hallelujah. How many of you believe this year is going to be a year of blessing for God's people? இந்த வருஷம் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you now want to receive God's word for this year for yourself? இந்த வருஷத்துக்கு உங்களுக்கென்று எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாம் உலகத்துக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ உங்களுக்கு வர போறாரு. ஆமென். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, my time. How many of you want your time? எத்தனை பேருக்கு உங்க நேரம் வேணும், உங்க வேளை வேணும்? Turn to your neighbor and say, it's my time. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இது என் நேரம். Hallelujah. Hallelujah. God says this is your time. கர்த்தர் சொல்லுகிறார், இது உங்களுடைய நேரம். This is your time. இது உங்க நேரம். This is your time for me to bless you. எனக்கு உங்களை ஆசீர்வதிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற உங்க நேரம். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Somebody shout amen. Amen. Are you ready for 2015 promise verse? 2015 வாக்குத்தத்த வசனத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? Before we go into the word that God has for the prophecy for 2015. 2015 ஆண்டு வாக்குத்தத்த வசனம் செய்திக்கு போவதற்கு முன்பாக just close your eyes. கண்களை மூடி. Just close your eyes. நாம் எல்லாரும் கண்களை மூடி. I receive your word. உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன். With all my heart. என்னுடைய முழு இருதயத்தோடு. With all my mind. முழு சிந்தையோடு. With all my heart. முழு இருதயத்தோடு. I believe. நான் நம்புகிறேன். This word. இந்த வார்த்தை that you have given. நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை. Your servant. உம்முடைய ஊழியர் மூலமாக. I believe. நான் நம்புகிறேன். Has come from heaven. பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. With all my heart. முழு இருதயத்தோடு. I embrace it. அதை கட்டி அணைக்கிறேன். I thank you. நன்றி செலுத்துகிறேன். Glorify your name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். Jesus name. இயேசுவின் நாமம். Hallelujah. Hallelujah. Turn with me to Deuteronomy chapter 15 verse 1 and 2. At the end of every 7 years thou shalt make a release. And this is the manner of the release. Every creditor that lendeth aught unto his neighbor shall release it. He shall not exact it of his neighbor or of his brother, because it is called the Lord's release. ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடு கடவன். கர்த்தர் நியமித்த விடுதலையின் ஆண்டு. The year of God's release. கர்த்தருடைய விடுதலையின் ஆண்டு. Somebody shout hallelujah. யாராகிலும் hallelujah. Everybody say release. விடுதலை. Everybody lift your right hands and say release. Hallelujah. 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 Brother, sister. சகோதரனே சகோதரியே. I am so excited to tell you. உங்களுக்கு நான் சொல்ல மிக உற்சாகத்தோடு கூட இருக்கிறேன். I tell you this is the year of God's release for you. இந்த ஆண்டு உங்களுக்கு விடுதலையின் ஆண்டு.
Somebody shout hallelujah. Hallelujah. I don't know how many of you went through a tough time in 2014. 2014 வருஷத்துல எத்தனை பேர் கடினமான பாதையில் போனீர்கள் என்று எனக்கு தெரியாது. How many of you walked through shame? எத்தனை பேர் வெட்கத்தின் வழியாய் நடந்தீர்கள்? How many of you went through pain? எத்தனை பேர் வேதனையின் வழியாய் நடந்தீர்கள்? How many of you went through so many distresses? எத்தனை பேர் மிகவும் மன அழுத்தங்களுக்குள்ளே கடந்து சென்றீர்கள்? God wants to tell you கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் that this is a year of release for you. இந்த ஆண்டு உங்களுக்கு விடுதலையின் ஆண்டு. God says release my people. கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனத்தை விடுதலை செய். Somebody shout hallelujah. Hallelujah. God says my children will be released. கர்த்தர் சொல்லுகிறார் என் பிள்ளைகள் விடுதலைக்கப்படுவார்கள். I want you to turn your Bible to Deuteronomy 15 verses 1 onwards. உபாகமத்தின் புத்தகம் 15:1 இலிருந்து நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5 6 வாசிக்கலாம். 5 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. Why is God asking us to do this? We read verse 11. ஏன் கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார்? 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கும் உன் கை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். Somebody give me a loud hallelujah. The number one blessing God is going to give you in 2015. 2015ஆம் ஆண்டு முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Debt cancellation is going to take place. கடனை கர்த்தர் தள்ளி வைக்க போகிறார். எல்லா கடன்களையும் கர்த்தர் கேன்சல் பண்ண போகிறாருங்க. கடன்கள் எல்லாம் கேன்சல் ஆக போகிறது. God is going to give you a great relief. How many of you want to say amen to that? This happens at the end of the 7th year. இது 7ஆம் வருஷத்தின் முடிவில் நடக்கிற காரியம். Shemitah. That is this year. அதான் இந்த வருஷம். I don't know how many of you have loans. எத்தனை பேருக்கு கடன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. I don't know how many of you have gone through a debt problem. எத்தனை பேர் கடன் பிரச்சனையில போய் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. This year. இந்த வருஷம் The Lord will break the yoke of the debt problem. கர்த்தர் கடன் பிரச்சனையின் நுகத்தை உடைப்பார். God himself will cancel your debts. கர்த்தரே உங்கள் கடன்களை நிராகரிப்பார். நான் உங்களுக்கு புரியல பாருங்க. கடனை கட்டி முடிப்பீங்கன்னு சொல்லல, கர்த்தர் கடனையே கேன்சல் பண்ண போறாருன்னு சொல்றார். புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கையை தட்டுங்க. கேன்சல் பண்ண போறார். கேன்சல் பண்ண போறார். கேன்சல் பண்ண போறார். God is going to cancel your loan. சொல்லுங்க ஆமென். ஆமென். Somebody shout hallelujah. Hallelujah. This happens in the year of Shemitah. ஷெமித்தா ஆண்டில் இது நடக்கும். This is before the Jubilee. இதுதான் ஜூபிலிக்கு முன்பாக நடக்கிற ஒன்று. My dear beloved people of God. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே. September 2015 to September 2016. 2015 செப்டம்பர்ல இருந்து 2016 செப்டம்பர் வரைக்கும். It is called the Jubilee year. அதுதான் ஜூபிலி ஆண்டு என்று கூப்பிடப்படுகிறது. You know what happens during the Jubilee year? இந்த ஜூபிலி ஆண்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? Double celebration happens. இரட்டத்தனையான கொண்டாட்டம் நடைபெறுகிறது. 7th year any slave and any debt has to be cancelled. 7ஆம் ஆண்டு எந்த அடிமையாய் இருந்தாலும் எந்த கடனாய் இருந்தாலும் அது தள்ளி வைக்கப்பட வேண்டும், நிராகரிக்கப்பட வேண்டும். In Deuteronomy 15 verses 1 to 11. உபாகமம் 15:1 இலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். You see about debt cancellation. இங்கே கடன் தள்ளி வைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். But verses 12 onwards. 12ஆம் வசனத்திலிருந்து you read. நீங்கள் இதை வாசிப்பீர்களானால் you will read about how bonded labor has to be released. எப்படி அடிமைப்படுத்தப்பட்ட அடிமையானவன் விடுவிக்கப்படுகிறதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. This year, இந்த வருஷம் God is going to release many people who are under a bondage. யாரெல்லாம் கட்டுகளுக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆண்டு விடுவித்து அனுப்ப போகிறார். Nobody will rule over you, you will rule over them. யாரும் உங்களை ஆளுவதில்லை, நீங்கள் அவர்களை ஆளுவீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 6 years you have been bonded.
6 வருடம் நீ அடிமையாய் இருந்தாய். 7th year, 7ஆம் வருஷம் the Lord says, I will let you go. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உன்னை போகும்படி அனுப்புவேன். I will release you. நான் உன்னை விடுவிப்பேன். I will release you. நான் உன்னை விடுதலையாக்குவேன். How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Some of you, ஒரு சில you are living in a rented house. நீங்க வாடகை வீட்ல இருந்தீங்க. God is going to release you this year. கர்த்தர் உங்களை விடுதலை பண்ண போகிறார். You will find your own houses this year. இந்த வருஷத்துல உங்க சொந்த வீடை நீங்க கண்டுபிடிப்பீங்க. And you will buy your house for very lesser price. மிக குறைந்த விலைக்கு சொந்த வீடை நீங்க வாங்க போறீங்க. Somebody shout hallelujah. 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 This is the year of great release for God's people. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது பெருத்த விதமான ஒரு விடுதலையின் ஆண்டா இருக்க As போகிறது. I was praying, நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது the Holy Spirit gave me the word release. பரிசுத்த ஆவியானவர் விடுதலை என்கிற இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்தார். I did not know whether that word was available in the Bible. இந்த வார்த்தை பைபிள்ல இருக்குதா என்று எனக்கு தெரியவில்லை. I have talked about freedom. நான் விடுதலையை குறித்து, ஃப்ரீடமை குறித்து பேசியிருக்கிறேன். I have talked about liberty. விடுதலை, லிபர்ட்டியை குறித்து பேசியிருக்கிறேன். I have talked about setting free. கட்டவிழ்த்துப்பட விடுதலை குறித்து பேசியிருக்கிறேன். I have spoken about deliverance. விடுதலை, டெலிவரன்ஸ் குறித்து பேசியிருக்கிறேன். But I have never spoken விடுதலை in the context of release. விடுதலை, ரிலீஸ், அந்த சம்பந்தப்பட்ட விஷயமா நான் பேசல. This is the year God is giving a revelation. My son, my daughter, I am giving you a supernatural debt cancellation release. இந்த ஆண்டு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கடன் தள்ளி வைக்கப்படுகிறதை, நிராகரிக்கப்படுகிறதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். Because of the debt cancellation from the yester years, God will open new beginnings and show divine favor upon you. கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இருந்த கடன்களை கர்த்தர் நிராகரித்து தள்ளுகிறபடினாலே கர்த்தர் புதிய கிருபைகளையும் புதிய இரக்கங்களையும் காண்பித்து உங்களை நடத்த போகிறார். Some of the projects which have been pending, which have not started, God will make it take off in 2015. ஒரு சில காரியங்கள் எது துவங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாம் துவங்கும்படி கர்த்தர் இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். Because this year the Lord himself has proclaimed that this is the year God has marked for release. ஏனென்றால் கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், இந்த ஆண்டுதான் விடுதலையின் ஆண்டாய் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். Somebody give me a loud hallelujah please. Hallelujah. சத்தமா hallelujah சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க release. இன்னும் சத்தமா சொல்லுங்க release. Hallelujah. God wants to release you today. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாய் அனுப்ப விரும்புகிறார். All those circumstances which had you bound, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை கட்டி வைத்திருந்ததோ, God is going to release. கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்க போகிறார். Whoever man or Satan who had you bound, God is going to release you from them. யாரெல்லாம் மனுஷனோ இல்ல சத்துருவோ யார் உங்களை கட்டி வைத்திருந்தானோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். I give you another revelation. Sometimes you will have to release to get your release. இன்னொரு விடுதலையோ, இன்னொரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேன். நீங்க விடுதலை ஆவறதுக்கு நீங்க தான் விடுதலை ஆகணும். நீங்க தான் விடுதலை பண்ணணும். விடுதலை பண்ணணும். Some of you are thinking, this is what is blessing me. When you release it, after that only God will release his blessing upon you. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் முதலாவது விடுதலை பண்ணணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God says some Lot has to leave you. கர்த்தர் சொல்லுகிறார், சில லோத்துக்கள் உங்களை விட்டு போணும். When you release them, God will bless you. நீங்க லோத்துக்களை அனுப்பி விட்டுட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க hallelujah. Hallelujah. Somehow we want a release. எப்படியோ ஒரு விடுதலை வேணும். How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God says I'm going to release. கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடுதலை பண்ண போகிறேன். What is divine release, my brother? எனக்கு அருமையான சகோதரனே, தெய்வீக விடுதலை என்றால் என்ன? Let me first explain what release means in dictionary.com. முதலாவது விடுதலை என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். In dictionary.com in the internet, if you search, இணையதளத்திலே நீங்கள் dictionary.comல இந்த வார்த்தையை தேடி பார்ப்பீங்களானால், release means விடுதலை, ரிலீஸ் என்றால் to free from confinement or bondage, கட்டுகளில் இருந்தோ ஏதோ பிடிப்பிலிருந்து ஒரு விடுதலையாகி, from an obligation or a pain, ஏதோ ஒரு வேதனையிலிருந்தோ இல்ல கட்டாயத்திலிருந்தோ, to release a prisoner,
ஒரு கைதியை விடுதலை செய்து to release someone from a debt. கடனிலிருந்து யாராகிலும் விடுதலை செய்ய God is going to release many people who have been imprisoned by Satan. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், யாரெல்லாம் சத்துருவினால் கைதி போல நடத்தப்படுகிறீர்களோ நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். To free from anything that restrains or fastens. உங்களை ஏதோ செய்யக்கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியம். Imagine a catapult. உண்டிக்கோலை நினைத்துக்கொள்ளுங்க. ஆமா, எத்தனை பேர் உண்டிகோல் வச்சிருக்கீங்களோ தெரியாது. சின்ன வயசுல மாங்காய் மரத்தில் அடிச்சிருப்போம் தெரியுமா? If you see a catapult, you have to release the stone. நீங்க உண்டிக்கோலை பிடிச்சீங்கன்னா நீங்க கல்லை விட்டு தான் ஆகணும். That's it. God is going to release some people very supernaturally, very fast like that. கர்த்தர் ஒரு சிலரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அவ்வளவு வேகமா சிலரை அப்படியே அனுப்ப போகிறார். I want some people who are awake to clap your hands if you really catch the revelation I'm going to tell you now. நான் இப்போ சொல்ல போற வெளிப்பாடு புரிந்து நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் முழிப்பா இருக்கிறவங்க தயவு செய்து கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நில்லுங்க, சொல்லும்போது பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடியே அதுனா நல்லா தூங்குறீங்கன்னு அர்த்தம். சொன்னதுக்கு அப்புறமா கை தட்டுங்கன்னா அதுக்கு முன்னாடியே கை தட்டுறாங்கன்னா அப்பதான் ஏஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்கன்ற மட்டும் கேட்டிருக்குது அவங்களுக்கு. புது வருஷத்துல ஒரு மனுஷன் இப்படியாக ஒரு தீர்மானம் எடுத்தானா? This new year a man took a decision like this. நான் இனிமேல் குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட மாட்டேன். Hereafter I won't drink and drive. சோ அவர் இரவு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு அவர் பஸ் எடுத்துட்டு போயிட்டார். So in the night after the party he took a bus to his home. வீட்டுக்கு போய் அவர் காலைல ஏஞ்சி பார்த்த பிறகு அவர்தான் தெரிஞ்சுச்சு. After getting up in the morning, then only he recognized. அவன் ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னார். He called his friend and told him, "Hey, நான் எடுத்த தீர்மானத்தை எப்படி காப்பாத்திட்டேன் பாத்தியா? You know how I saved my decision on the நைட் குடிச்சிட்டு என்னுடைய காரை நான் எடுக்காம பஸ்ல வந்துட்டேன். Yesterday night I drank and I came in I didn't take my car but I came in bus." அப்பதான் அவன் ஃப்ரெண்ட் சொன்னாரு. And the friend told, நீ வாழ்க்கையில முதல் தடவை பஸ்ல உன் வீட்டுக்கு போய் இருக்கற. And he said, the friend told, the first time in your life you have gone in bus. Transport Corporation உன் வீட்டு வாசல்ல நிக்கறாங்க பாரு, பஸ்ஸை ஏன் ஓட்டிட்டு வந்த? Transport Corporation people are standing at your door. Why did you take the bus? புரிஞ்சிருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. சத்தமா hallelujah. Hallelujah. இப்ப நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. You have to understand what I'm going to say. ஆகவே நான் சொல்ல போகிறதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். Some of you ஒரு சிலர் are going to be released very supernaturally. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். Very soon God is going to release all your dreams. மிக சீக்கிரத்திலே உங்களுடைய கனவுகளை கர்த்தர் வெளிக்கொண்டு வர போகிறார். You know why? ஏன் தெரியுமா? In 2014 and 13. 2014 2013 வருஷத்திலும் just like a catapult is being pulled back. எப்படி ஒரு உண்டிக்கோல் பின்னாக இழுக்கப்படுகிறதோ, and the more you pull, எவ்வளவு தூரம் நாம பின்னாக இழுக்கிறோமோ, the more faster it will release. அவ்வளவு வேகமா அது போய் அடிக்கும். Like that God pulled you back 2015, he is releasing you. அது போல கர்த்தர் உங்களை பின்னாக இழுத்தார். 2015 ஆண்டு உங்களை விடுதலையாக்க போகிறார். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, பின்னாடி போனதே முன்னாடி போறதுக்கு தான். பிசாசே, நீ ஒரு முட்டாள். நீ நினைச்ச என்ன பின்னாடி இழுக்கிறதுனால நான் பின்வாங்கி போயிருவேன்னு. முட்டாளே, நான் பின்னாடி போனதே பாயிரதுக்காக தான்டா. என் ஆண்டவர் என்ன பின்னாடி இழுத்ததே என்ன முன்னாடி தள்ளுறதுக்கு தான் என் ஆண்டவர் என்ன பின்னாடி இழுத்தார். Come on. Somebody, யாராவது சொல்லுங்க, ரிலீஸ். எத்தனை பேருக்கு அப்படி ரிலீஸா இருக்கு? You will enjoy the release of God. கர்த்தருடைய விடுதலையை நீங்கள் கொண்டாடுவீர்கள். This year you will have celebration after celebration. இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் மேல் கொண்டாட்டம் உங்களுக்கு இருக்கும். Picture this. இத கொஞ்சம் படம் வைத்து பாருங்க. Israel இஸ்ரவேல் from Egypt.
எகிப்திலிருந்து வருகிறார்கள். Near the Red Sea. இப்போது செங்கடல் முன்பாக, Behind the Pharaoh and Egyptian army. பின்னாடி பார்வோனும் எகிப்திய சேனையும், In the front, the Red Sea. முன்பாக செங்கடல். What to do? என்ன செய்வது? You never know. தெரியல. 2014. 2014. You were like that. நீங்க அப்படிதான் இருந்தீங்க. முன்னாடி போனா செத்துருவோம், பின்னாடி போனா செத்துருவோம். Satan was following you. பிசாசு அப்படிதான் பின்பற்றி வந்தான். But now Satan ஆனா இப்போ பிசாசு cannot follow you. உங்களை பின்பற்றி வர முடியாது. Because after God opens the Red Sea, ஏனா கர்த்தர் செங்கடலை பிளந்ததுக்கு அப்புறம், He will not keep it open for your enemy to follow you. He will close it back. உங்க சத்துருவும் Once you are set free, you don't go back in Egypt anymore. ஒரு முறை நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் திரும்பவும் எகிப்துக்கு போவதில்லை. நீங்களே விரும்பினா கூட கர்த்தர் விட மாட்டாரு. ஆமென். பின்னாடி தண்ணியை விட்டு மூடிடுவாரு, ரோடே தெரியாது. அதுக்கு மேல போனா அண்டர் வாட்டர் லிவிங் தான் பண்ணணும். God is going to close even the track that you walked in the yesteryears and going to set a new track for you. நீங்க கடந்த ஆண்டுகளில் நடந்து வந்த பாதைகளையும் கர்த்தர் அடைத்து போட்டு புதிய வழிகளை உங்களுக்கு என்று கர்த்தர் திறக்க போகிறார். Somebody shout release. Release. Some synonyms of release are சில இன்னும் ஒத்து அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம். loose, loose, கட்டவிழ்த்து விடு, கட்டவிழ்த்து விடு, deliver, விடுதலை, free, விடுதலை, dismiss, வீட்டுக்கு அனுப்பு, discharge, ஹாஸ்பிடல் விட்டு வெளியே வா, liberate, அவுத்து விடு, emancipate, அவன் தப்பு பண்ணல, அவன் நல்லவன்னு சொல்லு. All these are synonyms of release. இது எல்லாமே ரிலீஸ் என்ற வார்த்தைக்கு இருக்கிற ஒத்து அர்த்தங்கள். Can I tell you something? ஒன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? You have been wrongly accused. நீங்கள் தவறாய் குற்றம் சுமத்தப்பட்டீர்கள். And you have been wrongly put into jail. நீங்கள் தவறாய் சிறைச்சாலையில் போடப்பட்டீர்கள். You have been wrongly accused. நீங்கள் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டீர்கள். This year, இந்த வருஷம் God is going to set you out of the prison. கர்த்தர் உங்கள் சிறைச்சாலையிலிருந்து உங்களை வெளியே அனுப்ப போகிறார். You are like Joseph. நீங்க யோசேப்பை போல. You are inside a prison. நீங்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கீங்க. Something had you bound. ஏதோ உங்களை கட்டி வைத்தது. It might be a debt problem. ஒருவேளை அது கடன் பிரச்சனையா இருக்கலாம். It might be a sickness. ஒருவேளை வியாதியா இருக்கலாம். It might be in an office. ஒருவேளை உங்களுடைய அலுவலகமா இருக்கலாம். It might be in a relationship. ஒருவேளை ஏதோ உங்களுடைய உறவில் இருக்கலாம். Today God is going to release you. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். They will not rule over you. அவர்கள் உங்களை ஆளுவதில்லை. You will rule over them. நீங்கள் அவர்களை ஆளுவீர்கள். You will not go and beg them anymore. நீங்க போய் அவங்க கிட்ட பிச்சை எடுக்க மாட்டீங்க. You will give them loans. நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். Somebody shout hallelujah. யாராகிலும் சத்தமாய் hallelujah. When God releases a man, கர்த்தர் ஒரு மனிதனை விடுதலை பண்ணி அனுப்பும்போது, it is like giving him or granting him amnesty. அவனுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து அனுப்புவது போல. What is amnesty? Amnesty, முழுமை சுதந்திரம் என்றால் என்ன? It means your sins have been pardoned and your offenses have been cancelled and you are set free. அதனுடைய அர்த்தம் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டது, நீங்கள் முற்றிலும் விடுதலையாகி விட்டீர்கள். You know what is amnesty? Amnesty என்றால் என்ன தெரியுமா? It means there are persons who are being asked to be hanged to death. அதாவது தூக்கு போட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட மக்கள். Suddenly one day, திடீரென்று ஒரு நாள், the governor out of his goodwill, அந்த ஆளுநர் அவருடைய சுய விருப்பத்திலிருந்து, the president out of the goodwill, ஜனாதிபதி அவருடைய சுய விருப்பத்திலிருந்து, sees his good heart, அவருடைய நல்ல இதயத்தை பார்க்கிறார், cancels his death pardon, அவனுடைய மரண தண்டனை நிராகரிக்கிறார், and says you can go home. நீ வீட்டுக்கு போலாம். You can go home and live with your life. நீ வீட்டுக்கு போய் உன் மனைவியோடு கூட வாழலாம். Somebody shout hallelujah. Hallelujah. You know what God is going to do? கர்த்தர் என்ன செய்ய போறார் He is தெரியுமா? going to pardon all your sins. உங்க பாவங்கள் அத்தனையும் அவர் மன்னிக்க போகிறார். அவ்வளவுதானா? கரங்களை தட்டுங்களேன். இல்ல உங்களுக்கு புரியல. அவர் நீதி உள்ளவர்,
ஆனால் அவர் மனதுருக்கம் உள்ளவர்னு கடந்த வருஷம் பார்த்தோம். அவர் மனதுருக்கமா ஏன் தெரியுமா இருந்தாரு? நீங்க கடந்து போகிற கஷ்டமான பாதைகளை பார்த்து உங்களை அள்ளி பிடிச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த வருஷம் உங்களை பிடிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை அவர் ரிலீஸ் பண்ணி விட போறாரு. No more in bondage. இனியும் கட்டுகள் உங்களுக்கு இல்லை. In the law, சட்டத்தின்படி it is an act of forgiveness. மன்னிப்பினுடைய செயல் அது. For past offenses. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளுக்காக. Now divine release. தெய்வீக வெளிப்பாடு விடுதலை என்றால் God is going to release you. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? In this year, இந்த வருஷத்தில், in the coming weeks, வருகிற வாரங்களில், this church is going to be exciting. சபையானது மிக சுவாரஸ்யமா இருக்க போகுது. இந்த சபை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரிலீஸை கர்த்தர் அவுத்து விட போறார். என்ன ரிலீஸ் வேணுமோ வந்து வாங்கிட்டு போயிடுங்க. சொல்லுங்க ஆமென். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பாத்துங்க ரிலீஸா. உடனே போய் புத்தம் புதிய திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு போயிடக்கூடாது. எப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதோ அது மாதிரி கர்த்தர் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போற. என்ன தெரியுமா? நீங்க ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இல்ல, அது நடந்து விடும். சொல்லுங்க ஆமே. ஏன்னா கடத்தர் உங்களுடைய கடன் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாரு. You are going to be set free. Release. First of all, முதலாவது release from imprisonment. உங்களுடைய சிறைச்சாலை சிறைப்பிடிக்க அனுபவத்திலிருந்து விடுதலை. Jeremiah chapter 52. எரேமியா 52ஆம் அதிகாரம் 31 to 34. 31 to 34 வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெராத்தோக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். Somebody give me a loud hallelujah. Hallelujah. The king Joachim was in the prison. யோயாக்கீம் என்கிற ராஜா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். He was in the prison. அவன் சிறைச்சாலையில் இருந்தான். But this man was eating a prisoner's food. இந்த மனிதன் கைதிகளுடைய உணவை தான் உண்டு கொண்டிருந்தான். Treated like a prisoner. ஒரு சிறைச்சாலை கைதியை போலவே நடத்தப்பட்டான். He was a king, mind you. ஆனால் அவன் ராஜா என்பதை மறந்து விடாதீர்கள். But he was a prisoner. ஆனால் இப்பொழுது அவன் ஒரு கைதி. A king was a prisoner. ஒரு ராஜா கைதியா இருக்கிறான். Sometimes you can be a king in God's sight. சில நேரங்களிலே கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ராஜாவா இருக்கலாம். But you could be imprisoned by situations and problems that surround you. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நிமித்தமாக நீங்கள் சிறைபிடிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். But there comes a time ஆனால் ஒரு நேரம் வருகிறது when evil, the Gentile king, அந்நிய ராஜா, Babylon's king, பாபிலோன் தேசத்தின் ராஜா, he understood. அவன் புரிந்து கொண்டான். This man is not an ordinary man. இந்த மனிதன் சாதாரண மனிதன் அல்ல. This man is a man of God. இந்த மனிதன் தேவனுடைய மனிதன். He is a king. அவன் ஒரு ராஜா. I cannot put him in the prison anymore. ஆகவே இனியும் அவனை சிறைச்சாலையில் வைக்க முடியாது. He deserves to live in the palace. அவன் அரண்மனையில் வாழ வேண்டியவன். So one day, ஆகவே ஒரு நாள் he lifted up the king Joachim from the prison and put him inside the palace. யோயாக்கீனை சிறையிருப்பிலிருந்து மாற்றி அரண்மனையிலே அவன் வைத்தான். Somebody lift your hands and shout hallelujah. கரங்களை உயர்த்தி hallelujah. Turn to your neighbor and say that's me. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அது நான் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் தான். ஆமா, சிறையில் இருக்கிறவங்களை கர்த்தர் அரசவைக்கு கொண்டு போறாரு. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். And after he went there, அங்கே சென்ற பிறகு he never went back to the prison. அவன் மறுபடியும் சிறைச்சாலைக்கு போகவில்லை. It is not like one meal you eat in Taj and then you go back to Pulal jail. ஒரு நாள்ல தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டு அடுத்த நாள்ல மறுபடியும் புழல் ஜெயிலுக்கு போறதல்ல. You sit and eat in Taj every day. நீங்க ஒவ்வொரு நாளும் தாஜ்லயே உட்கார்ந்து தான் சாப்பிடுவீங்க. That is the change that God is going to bring in the year today. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் இந்த ஆண்டு கர்த்தர் கொண்டு வர போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.
If you read verses 32 onwards, 32 வசனத்திலிருந்து பார்ப்போமானால் verse 34 read for me. 34 வசனம், You will see நீங்கள் பார்ப்பீர்கள் his diet itself was changed. அவனுடைய உணவு வகையே மாறிவிட்டது. What is the diet he ate from that day? அந்த நாளிலிருந்து அவன் உண்ட உணவு என்ன? Every day ஒவ்வொரு நாளும் he ate a portion of the king's meal. ராஜாவின் உணவிலிருந்து ஒரு பகுதியை இவன் உண்டான். That is why I am telling you, அததான் உங்களுக்கு நான் சொல்றேன், this year இந்த ஆண்டு the Lord is changing your diet. கர்த்தர் உங்களுடைய உணவு திட்டங்களை மாற்றுகிறார். You are going to eat the king's meal from this year. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ராஜாவின் போஜனத்தை நீங்கள் உண்ண போகிறீர்கள். Somebody shout hallelujah. 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 When the children of Israel was released, இஸ்ரவேல் ஜனம் விடுதலையாக்கப்பட்ட போது the Lord led them கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். miraculously. அற்புதமாய். And God opened new avenues and new doors for them. அவர்களுக்காக புது எல்லைகளையும் புது கதவுகளையும் கர்த்தர் திறந்தார். And God gave them new lands to inherit. புதிய நிலங்கள் அவர்கள் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கொடுத்தார். When you come out of bondage, நீங்கள் கட்டுகளிலிருந்து வெளியே வரும்போது you will have your own blessings. உங்களுக்கென்று சுதந்தரிக்க சொந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். So far you have been paying rent. இதுவரைக்கும் நீங்க வாடகை கொடுத்து கொண்டே இருக்கீங்க. When God releases you, கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணும்போது you will stay in your own property. நீங்க உங்க சொந்த சொத்திலேயே இருப்பீங்க. உங்க சொந்த நிலத்தை வாங்குவீங்க. Jeremiah 32 verse 44. எரேமியா 32:44. You will see the signing and sealing of stamp papers this year. நிலப்பத்திரங்கள் சைன் போடுவதையும் பதிவு பண்ணுகிற காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Men shall buy fields for money and subscribe evidences and seal them and take witnesses in the land of Benjamin and the places about Jerusalem and the cities of Judah. How many of you want to buy place in Jerusalem? எத்தனை பேர் எருசலேமில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ஆமென் சொல்லுவீங்கப்பா. Come on, turn to your neighbor and say release. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ரிலீஸ். சத்தமா சொல்லுங்க ரிலீஸ். சொல்லுங்க ரிலீஸ். Release. Number 1, the Lord is going to release you from imprisonment. முதலாவது சிறைபிடிக்க அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். Number 2, இரண்டாவது God is going to release his provisions upon you. உங்களுக்கு தேவையானவைகளை கர்த்தர் கொடுப்பார். God is going to release all your needs. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். This will be the year of release of God's provision upon you. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போகிற ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்க போகிறது. How he is going to meet it? அதை எப்படி சந்திக்க போகிறார்? Supernaturally it will happen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அது நடக்கும். How it's going to happen? அது எப்படி நடக்கும்? It will come directly from heaven. பரலோகத்திலிருந்து நேரா வரும். Manna from heaven. மன்னா பரலோகத்திலிருந்து மன்னா. Hallelujah. Hallelujah. All the meat will come from heaven. எல்லா கரியும் வானத்திலிருந்து வரும். It is not going to come from a man. மனிதனிடத்திலிருந்து அல்ல. It will be the angels' food that God will provide you. தூதர்களுடைய ஆகாரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். See, some of us are like this. சிலர் நம்ம இப்படி இருக்கிறோம். We never go and ask anybody when we go through a tough time. நம்ம கஷ்டமான பாதையில போகும்போது யார்கிட்டயும் போய் நம்ம கேட்க மாட்டோம். We don't like to go and ask. போய் கேக்குறது நமக்கு பிடிக்காது. We feel so ashamed. நமக்கு ரொம்ப வெட்கமா இருக்கும். Some of us are like that. சிலர் அப்படி இருக்கிறோம். Because of that you have been suffering in the past years. அதனால கடந்த ஆண்டுகளில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. You know what is going to happen this year? இந்த வருஷம் என்ன நடக்க போகுது தெரியுமா? Read Ezra chapter 8 verse 22-23. எஸ்ரா 8:22-23 வாசிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். Somebody shout hallelujah. Hallelujah. Your prayer will be answered. உங்கள் ஜெபங்கள் பதிலளிக்கப்படும். You sit in your room and pray, God will send your provision to you. உங்க வீட்டு அறையிலிருந்து நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் அனுப்புவார். God will speak to the kings and queens and release your provision. ராஜாக்களுக்கும் ராஜாத்திகளிடத்திலும் பேசி உங்கள் தேவைகளை அவர்கள் விடுதலை பண்ணி அனுப்புவார்கள். They will come and place it at your doorstep. அவர்கள் வந்து உங்கள் வீட்டு வாசல்களில் வைப்பார்கள். They will come in search of you and they will honor you. உங்களை தேடி வந்து உங்களை கனப்படுத்துவார்கள். If you read another verse later, இன்னொரு வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா in verse 25, 25ஆம் வசனம்,
and bade unto them silver and gold and vessels, the offering of the house of a God, which the king and his counselors and his lords and all Israel present had offered. Somebody shout amen. Amen. They were asking only horse people, but they got gold and silver. அவங்க வெறும் குதிரை வீரர்கள் தான் கேட்டாங்க, ஆனா இங்கே வெள்ளியும் பொன்னும் கூட கிடைத்தது. Somebody turn to your neighbor and say கூட கிடைக்க போகுதுன்னு பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கூட கிடைக்கும். பக்கத்துல நீங்க கேட்டதை விட ஜாஸ்தியா கிடைக்க போகுது. ஆமென். நீங்க கேட்டதெல்லாம் பிஸ்கோத்து. கேட்டது பிஸ்கோத்து. சொல்லுங்க ஆமென். ஆமென். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். பக்கத்துல உங்களை தட்டிட்டு சொல்லுங்க ஏ பிஸ்கோத்து. ஏ பிஸ்கோத்து. இதுக்கு போய் ஆசைப்பட்டியே. இதுக்கு போய் ஆசைப்பட்டியே. இதை விட பெருசா வச்சிருக்காரே. இதை விட பெருசா வச்சிருக்காரு. சொல்லுங்க ஆமென். ஆமென். ரிலீஸ்னா அப்படி பண்ணுங்க. சொல்லுங்க ரிலீஸ். God is going to release. Symbolically, it's a prophetic act that we're going to do. அடையாளமாக தீர்க்கதரிசன செயலாக்கமாக இதை நம்ம செய்ய போகிறோம். Release of provision is coming to your family. உங்க குடும்பத்துக்கு சில தேவைகள் வந்து கொண்டிருக்கிறது. Somebody shout amen. Hallelujah. All your needs will be met this year. இந்த ஆண்டு உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். More than what you asked. நீங்க கேட்டதற்கும் மேலாக. Ephesians 3:20. எபேசியர் 3:20. More than what you prayed. நீங்க ஜெபிப்பதற்கும் மேலாக. More than what you imagined. நீங்க சிந்தித்ததற்கும் மேலாக. God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to release supernatural help for you this year. இந்த ஆண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு விடுதலை பண்ணி அனுப்ப போகிறார். Help உதவியை அனுப்ப போகிறார். Number 1, God is going to help you. God is going to release you from imprisonment. Number 2, God is going to release provisions for you. Number 3, God is going to release favor and help for you. முதலாவது உங்களுடைய சிறை பிடிக்கிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி அனுப்ப போகிறார். இரண்டாவது உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க போகிறார். மூன்றாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவிகளையும் தயையும் கர்த்தர் அனுப்ப போகிறார். Somebody shout hallelujah. Hallelujah. If you turn your Bible to 2 Chronicles chapter 32 verses 20 to 23. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் from verses 20 to 23. 20 லிருந்து 23 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரலாதித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். And the Lord sent an angel. அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் சேதுமுக்குமாய தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். Somebody give me a loud hallelujah please. Hallelujah. Somebody give me a loud hallelujah. 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 The Bible says King Hezekiah and Isaiah the prophet, they looked at the Lord and cried for help. வேதம் சொல்லுகிறது, ராஜாவாகிய எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் தேவனை நோக்கி உதவிக்காய் அபயமிட்டார்கள். The enemy had surrounded them. சத்துரு அவர்களை சுற்றி வளைத்து விட்டான். He was closing in on them. அவர் நெருங்கி விட்டான். He was going to kill them. அவர் சத்துரு அவளை கொலை செய்ய போகிறார். Situation was so bleak. சூழ்நிலை மிக மோசமாகி விட்டது. That is the time God intervened. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இடைப்பட்டார். How did he send a help? எப்படி உதவி அனுப்பினார்? He sent one angel. ஒரு தூதனை அவர் அனுப்பினார். The Bible says one angel. வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு தூதனை அனுப்பினார். And that angel, அந்த ஒரு தூதன், he came and annihilated all the fighting men. அவர் வந்து பாளையத்தில் உள்ள எல்லாவரையும் கொன்று போட்டான். Everybody was destroyed. யுத்த வீரர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். In one night. ஒரே ராத்திரியில். One night. ஒரே ராத்திரி. All of them were destroyed. எல்லாரும் அழிக்கப்பட்டாச்சு. Somebody give me a loud hallelujah. Hallelujah. This year, இந்த ஆண்டு, in a single night, ஒரே ராத்திரியில் all the witchcraft and all your enemies will be destroyed. எல்லா பில்லி சூனியங்களும் எல்லா சத்துருக்களும் அழிக்கப்படுவார்கள். If you really look at the Lord and cry in prayer, நீங்க உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி ஜெபத்தில் அழுவீர்களானால், if you really cry out to the Lord, உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிப்பீர்களானால், the Lord will deliver you in one single night. கர்த்தர் ஒரே ராத்திரியிலே உங்களை விடுதலையாக்க வல்லவர். He will not send humans, he will send an angel. மனிதர்களுடைய உதவி மனிதர்களை உங்களுக்கு அனுப்ப மாட்டார், தூதனை உங்களுக்காக அனுப்புவார். Next day you will see how God's vengeance was taken because of you.
அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்காக உங்கள் நிமித்தம் கர்த்தர் எப்படி பழி வாங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Somebody lift your hands and shout amen. யாராகிலும் கரங்களை உயர்த்தி ஆமென். Hallelujah. Hallelujah. You know what happens after God sends his help to you? கர்த்தர் தம்முடைய உதவி அனுப்பின பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? After that prosperity will come to you. அதற்கு பிறகு செழிப்பு உங்கள் பக்கம் வந்துவிடும். Somebody give me a loud hallelujah. 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 You see that it says that God lifted Hezekiah. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எசேக்கியாவை உயர்த்தினார். Many people brought gifts to the Lord to Jerusalem and presents to Hezekiah, king of Judah. They will bring gifts to God and they will give gifts to you. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். தேவனுக்கும் காணிக்கை கொடுப்பார்கள், உங்களுக்கும் கொடுப்பார்கள். பக்கத்துல பாத்துங்க, உங்களுக்கும் கொடுப்பார்கள், உங்களுக்கும் கொடுப்பார்கள், கர்த்தருக்கும் கொடுப்பார்கள், கர்த்தருக்கும் கொடுப்பார்கள். Hallelujah. Hallelujah. I have this habit. Anybody comes and gives me and says this is for the Lord, it is for the Lord. யாராகிலும் என்னிடத்துல வந்து இது கர்த்தருக்கு என்று சொல்லி கொடுத்தாங்கன்னா அது கர்த்தருக்கு தான். And they come and give me this is for your family, that also I give to the Lord. இது உங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி கொடுத்தா அதையும் நான் ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன். Because we have so much of need for the Lord. ஏனென்றால் ஆண்டவருக்கு என்று நிறைய தேவைகள் இருக்கிறது. But when God releases you, ஆனா கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அனுப்பும்போது, நம்ம வாக்குத்தத்த வசனம் படிச்சோம்ல, உபாகமம் 15:2, விடுதலையின் விவரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென். When you do that, நீங்க அதை செய்யும்போது, then verse 5 verse 6 will pass in your life. அப்பொழுது 6வது வசனம் உங்க வாழ்க்கையில நடைபெறும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையும் அவர்கள் ஆளுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Brother, sister, your time of release is starting now. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய விடுதலைக்கான நேரம் இப்பொழுது துவங்குகிறது. How many of you want the release today? எத்தனை பேருக்கு அந்த விடுதலை இன்னைக்கு வேணும்? How many of you are going to release other people? எத்தனை பேர் மற்றவங்களை உங்க கிட்ட இருந்து விடுதலை பண்ணி அனுப்ப போறீங்க? Release some people. சிலரை நீங்க அம்ச்சிருங்க. Forgive some people. சிலரை மன்னிங்க. Forgive the debts to them. அவங்களுடைய கடனை மன்னிச்சு விட்டுருங்க. Have an open big heart. திறந்த ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்களா When you இருங்க. have a big heart, நல்ல இருதயம் உள்ளவர்களா இருங்க. God will bless you with a very big heart. கர்த்தர் பெரிய இருதயத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பார். For the things that you have benevolently given, நீங்க எதெல்லாம் உற்சாகமாய் மன நிறைவோடு கொடுத்தீர்களோ, God will multiply it 100-fold and give it back to you. கர்த்தர் நூறத்தனையாய் அதை பெருகச் செய்து உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பார். That is what the Lord says. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். Don't be hard-hearted or tight-fisted. கடின இருதயத்தோடு இல்லாவிட்டால் இருக்க பிடித்தவண்ணமாய் இருக்காதீர்கள். Be open-handed, saith the Lord. திறந்த கையோடு கூட எல்லாருக்கும் வழங்கி கொடுங்க. Verse 8. 8ஆம் வசனம். It says, be open-handed. திறந்த கை உள்ளவனாயிரு. And freely lend them whatever they need. அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து விடு. Don't harbor wicked thoughts. ஆகவே தீய சிந்தை உள்ளவனாய் இருக்காதே. Verse 10 says, give generously. 10ஆம் வசனம் மனம் முகர்ந்து கொடு. And do not be grieved when you give. நீ கொடுக்கும்போது விசனப்படாதே. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I want to challenge you today. இன்றைக்கு சவாலாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். When you leave this place, இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது, before you go, நீங்க போறதுக்கு முன்னாடி, you have to make a covenant with the Lord. தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். Because this promised word is given as a covenant to you. ஏனென்றா இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு ஒரு உடன்படிக்கையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. How do we sign the covenant? எப்படி ஒரு உடன்படிக்கையை நீங்க கையெழுத்து போடுவீங்க? By taking part in the body of Christ. கர்த்தருடைய சரீரத்திலே நீங்கள் பங்கு கொள்வதன் மூலம் we are going to receive the covenant. நாம உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள போகிறோம். After taking of the covenant, இந்த உடன்படிக்கை எடுத்துவிட்ட பிறகு we are going to pray and release you. நாம் ஜெபித்து விடுதலை பண்ணி அனுப்ப போகிறோம். Somebody shout amen. Hallelujah. நம்ம மாசம் கடன் கொடுக்க போகிறது இல்ல. We are not going to be giving as bonded labor. We will have our own property and we'll give money for our own property. சொல்லுங்க ஆமென். ஆமென். மாதம் கடனாளிகளாம் இருக்க போகிறது இல்லை. நமக்கென்று கர்த்தர் ஒரு சொந்த இடத்தை நமக்கு கொடுக்க போகிறார். Somebody shout amen. Amen. How many of you want to say release? Release. God is going to release you right now. கர்த்தர் இப்பொழுதே உங்களை விடுதலை பண்ணி அனுப்ப போகிறார். எத்தனை பேருக்கு அந்த ரிலீஸ் வேணும்? Amen. How many of you want the release? எத்தனை பேருக்கு அது வேணும்? Close your eyes and lift your hands. கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. God is asking you.
கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், my son, my daughter, என் மகளே மகனே, will you also release those bad habits that are clinging to your life? உன்னிடத்தில் இருக்கிற தீய பழக்க வழக்கங்களையும் நீ விட்டு விடுவாயா? Can you release it also? அதையும் நீ விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயா? Can you come out of it? அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளி வருவாயா? I want to release a new beginning. ஒரு புதிய துவக்கத்தை உன்னில் விடுதலை பண்ண விரும்புகிறேன். Until you release the old things, பழைய காரியங்களை நீ விட்டு விடாத வரைக்கும் I cannot release you. நான் உன்னை விடுதலை பண்ணி அனுப்ப முடியாது. Even if I want to release you, நானே உன்னை விடுதலை பண்ண வேண்டும் என்று விரும்பினாலும், because you are bound in other things, நீ மற்ற காரியங்களில் அகப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறபடியினால் you will not enjoy my release. என்னுடைய விடுதலையை உன்னால் மகிழ்ந்து கொண்டாட முடியாது. Dearly beloved of God, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, I am going to continue on this sermon in the coming Sunday. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் பிரசங்கிக்க போகிறேன். Those who will benefit from the release, who are they? யாரெல்லாம் இந்த விடுதலையிலிருந்து பங்கு கொண்டு பாக்கியசாலிகளாய் மாறப் போகிறார்கள்? What are the steps to divine release? தெய்வீக விடுதலைக்கு என்ன படிகள் இருக்கிறது? When there is a divine release, what will happen? தெய்வீக விடுதலை இருக்கும்போது என்ன நடக்கும்? For all these, இந்த எல்லா குறிப்புகளும் there are some few things that we have to follow. ஒரு சில காரியங்கள் நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும். Those who cannot benefit from divine release, who are they? தெய்வீக விடுதலையிலிருந்து பங்கு கொள்ள முடியாதவர்கள் யார் அவர்கள்? God won't do it haphazardly. கர்த்தர் ஏதோ எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று செய்கிறவர் அல்ல. He has people that he will extend such a privilege. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஒரு சில கூட்டத்திற்கு மாத்திரம்தான் அவர் கொடுப்பார். Those who cannot benefit from divine release, தெய்வீக விடுதலையிலிருந்து பங்கு கொள்ள முடியாதவர்கள், unrepentant people, மனம் திரும்பாத மக்கள், rebels, முரட்டாட்டம், troublesome, பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்கள், wicked, துன்மார்க்கம், unforgiving, மன்னிக்க முடியாத தன்மை, proud, பெருமை, scorners, குறை கூறுதல், unrepentant heart மனம் திரும்பாத இருதயம் cannot be released. விடுதலை பண்ண முடியாது. God's blessing cannot be released. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு விடுதலை பண்ண முடியாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, O Zion, சியோனே, daughter of Zion, சியோன் குமாரத்தியே, who dwells in the midst of Babylon, பாபிலோன் நடுவே வாசம் பண்ணுகிற சியோன் குமாரத்தியே, release yourself. உன்னை நீயே விடுவித்துக்கொள். You yourself release yourself. நீயே உன்னை விடுவித்துக்கொள். I can't release you from what you are holding to. நீ எதை பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து நான் உன்னை விடுதலை பண்ண முடியாது. Only you can do it. நீதான் அதை செய்ய முடியும். You do what you have to do. நீ என்ன செய்யணுமோ அதை நீ செய். I will release what I have to do. நான் என்ன செய்யணுமோ அதை நான் உனக்கு விடுதலை பண்ணுவேன். How many of you want to release your hurts? உங்களுடைய எத்தனை பேர் உங்களுடைய காயங்களை விட்டு கொடுக்க விரும்புறீங்க, விடுதலை பண்ண விரும்புறீங்க? You have to forgive some people. ஒரு சிலரை நீங்க மன்னிக்கணும். Say, I release them, Lord. சொல்லுங்க, ஆண்டவரே நான் அவங்களை விடுதலை பண்றேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அவங்களை மன்னிச்சிடுறேன்ப்பா, ரிலீஸ் பண்றேன். எனக்கு விரோதமா இதெல்லாம் பேசினாங்க, எனக்கு விரோதமா இதெல்லாம் செஞ்சாங்க, நான் ரிலீஸ் பண்றேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க நல்ல மனசோட சொல்லி பாருங்க. Lord, I bless them, Lord. ஆண்டவரே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். If there are things that you have to repent of, ask the Lord right now. ஒரு சில காரியங்களில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமானால் தயவு செய்து இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். I feel God's power is going to be released on you. நான் விசுவாசி, நான் உணர்கிறேன் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்க போகிறது. All the rebellion in your life is going to leave. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முரட்டாட்டமும் இப்பொழுது உங்களை விட்டு போக போகிறது. All the rebellious attitudes, எல்லா முரட்டாட்டத்தின் சுபாவங்கள், all the wicked thoughts, எல்லா துன்மார்க்க சிந்தைகள், be humble before God. தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் இருங்கள்.
Don't speak against God or God's people. கர்த்தருக்கு விரோதமாகவோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தவறாய் பேசாதீர்கள். God cannot release his anointing upon you. கர்த்தருடைய அபிஷேகத்தை உங்கள் மீது அப்படிப்பட்டவர்கள் மீது ஆண்டவரால் விடுதலை பண்ண முடியாது. I believe God is going to release his power today. கர்த்தருடைய வல்லமையை இந்த நாளில் இப்பொழுது அவர் கட்டவிழ்த்து விடுதலை பண்ண போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். That is the fourth release I want to tell you today. அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்பின நான்காவது விடுதலை. Acts chapter 1 and verse 8. அப்போஸ்தலர் 1:8. The Lord said, wait for me in the upper room. கர்த்தர் சொன்னார், மேல் அறையில் எனக்காய் காத்திருங்கள். You will receive power. நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். Acts chapter 2 verses 1 to 3. அப்போஸ்தலர் 2:1-3. They were waiting in the upper room. அவர்கள் மேல் அறையில் காத்திருந்தார்கள். God released his Holy Spirit. கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை விடுதலை பண்ணினார். He released them. He released the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை விடுதலை பண்ணினார். And God came and the lives were never the same again. அதற்கு பிற்பாடு அந்த வாழ்க்கை அங்க பெற்றுக்கொண்ட அனைவருடைய வாழ்க்கையும் இருந்த வண்ணமாக இருக்கவில்லை. Right now, இப்பொழுது the Holy Spirit is going to be released upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது விடுதலையாக்கப்பட போகிறார். Today, இப்பொழுது symbolically, அடையாளமாக the Holy Spirit is going to be released today. அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது விடுதலை பண்ண போகிறோம். You're going to receive a fresh anointing. ஒரு விசேஷித்த புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள How many போகிறோம். of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Lift your hands and start speaking in tongues. கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. You can speak in your known language also. உங்களுடைய சொந்த பாஷைகளை நீங்க பேசலாம். ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே. இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நேரம். இந்த அதிகாலை நேரம். இந்த நேரத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இதுதான் அந்த அதிகாலை நேரம். உலகம் கரெக்டா 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு போய் தூங்கிறோம். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணிருக்கிறோம்? விடியற்காலையில அந்த விடியற்கால வெளுப்பை போல கர்த்தர் சொன்னார் ஏசாயா 58:8. According to Isaiah 58:8, the Lord says, as the early morning brightness, my glory will come upon you. என்னுடைய வெளிச்சம் உன்மேல உதிக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. நல்ல வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னை ரிலீஸ் பண்ணுங்க அப்பா. Lord, release me, Lord. Lord, release me, Lord. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும். Lord, release me, Lord. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும். I don't want to live my life in bondage. என்னுடைய வாழ்க்கையை கட்டுகளிலே நான் வாழ விரும்பவில்லை. Release me from the Egyptian. எகிப்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். Release me from my debts, Lord. கடன்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும். Release me, Lord. என்னை இப்பொழுது விடுதலையாக்கும். I want to be a free bird for you. ஆண்டவரே, உமக்காக ஒரு விடுதலையான பறவையாய் இருக்க விரும்புகிறேன். I want to be available for you. உமக்காக எப்பொழுதும் நான் எப்பொழுதும் இருக்க விரும்புகிறேன். Lord, if I am not released, I cannot do your ministry, Lord. ஆண்டவரே, நான் விடுதலையாக்கப்படாவிட்டால் உம்முடைய ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது. Set me free so that I can rise and shine for you. ஆகவே என்னை விடுதலையாக்கி விடும். நான் எழும்பி உமக்காக பிரகாசிக்கட்டும். Lord, give me the grace tonight. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கிருபை எனக்கு தாரும். In this early morning, இந்த அதிகாலை வேளையில் I need a breakthrough, Lord. எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவை I ஆண்டவரே. need a breakthrough today. எனக்கு இன்றைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. I see a wind that is coming inside this church right now. இந்த சபைக்குள்ளாக ஒரு பெரிய காற்று வருகிறதை நான் பார்க்கிறேன். Wherever you are watching this telecast, இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, there is the fire of God that is coming towards you. கர்த்தருடைய அக்கினி உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. There is the wind of God that is coming towards you. கர்த்தருடைய காற்று உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. A favorable wind is coming. ஒரு இரக்கத்தின் காற்று உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதகமான காற்று. The favorable wind is coming. சாதகமான காற்று வந்து கொண்டிருக்கிறது. And God says, my favor will shine on you this year. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கம் உன் மீது பிரகாசிக்கும். I am sending my favor upon you. நான் என்னுடைய இரக்கத்தை உனக்கு அனுப்புகிறேன். How many of you want to say amen to that? அன்பானவர்களே, நமது ரூகா ஊழியங்களின் அலுவலக முகவரி மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் அனுப்பும் கடிதங்கள், செக், டிடி மற்றும் எம்ஓக்களை நமது புதிய முகவரிக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிய முகவரி: ரூகா ஊழியங்கள், எண் 82, 2வது தளம், குட் ஷெப்பர்ட் ஸ்கொயர், கோடம்பாக்கம் ஹைரோடு, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் அருகில், சென்னை 34. தொலைபேசி எண்கள் 9884710777, 9884901777. நீங்கள் செலுத்த வேண்டிய எங்கள் வங்கியின் விவரம்: ரூஹா மினிஸ்ட்ரீஸ்,
Bank name IDBI Bank. Account number 6301040000222482. Branch Ashok Nagar. IFSC code IBKL 0000630. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.